வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசி வாரம் ராசி பலன். இந்த கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் ராகு வந்துட்டார். உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு. 7ல் கேது இருக்கும்போது திருமண தடை தருவார். அதே போல் இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்புகளில் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு. இருந்தாலும் இங்கே ராகுவை போல இல்லாமல் கேது ஓரளவுக்கு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தடைகளை மட்டும் தருவார். எதையுமே கொஞ்சம் கவனித்து நிதானித்து யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் நிதானித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தரும். அதே போல் கணவன் மனைவி உறவுகளை பேசும்போது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அது சிறப்பான ஒரு அமைப்பாக தெரியும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளை கவனமாக எடுங்க. அது நன்மை. இப்போ ராகு உங்களுடைய ராசியில் வந்துட்டார். இப்போ ராசியில் வரக்கூடிய ராகு உங்களுடைய தேவைகளை அதிகப்படுத்துவார். குழப்பங்களையும் கொடுப்பார். தேவைகளை அதிகப்படுத்துவார். உடல் ரீதியிலும் சின்ன பாதிப்பை கொடுப்பாரு. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே சரியாக போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்பு பெறதுனால வேலை அமைப்புகள்லாம் இப்போ நல்லா இருக்குது. வேலையில் இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி ஜென்மசனி விலகிட்டார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். வேலைகளையும் சரி குடும்ப ரீதியிலையும் சரி தேவையில்லாத மனக்கவலையில் இருந்த இந்த ஜென்மசனி விலகி சுக்கிரனுடன் அவர் இணைஞ்சிருக்கிறதுனால இப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுடைய மன ரீதியிலையும் அழுத்தங்கள் இருந்து அந்த சுமைகள்லாம் இப்போ குறைஞ்சிருக்கும். இப்போது ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இப்போ அந்த அமைப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டு இருந்தார். அவர் 4ஆம் இடத்திற்கு இப்போ பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவினங்கள் தருவார். அது சுப செலவினங்களாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தாங்கன்னா உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களிலும் இப்போ செலவினங்கள் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இங்கே 6ஆம் இடத்துல தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. தொழிலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்திருந்து. இப்போ செவ்வாய் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல பலம் பெறுது. அந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியில் இருந்த சிரமங்கள்லாம் குறைஞ்சி தொழில் முறைகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் பாவாதி வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறாரு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில். கடந்த வாரம் ஆரம்பம் சந்திரமங்கல யோகா அமைப்பில் என்னென்னு வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அடுத்து இந்த கடந்த வாரம் நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியில்லாத ஒரு அமைப்பு. இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பலமாக அடைஞ்சி இருக்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. வேலைகளில் நல்ல அமைப்பு இருக்கும். படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் சுக்கிரன் பலமாக தான் இருக்கிறாரு. இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.